அதை அன்னைக்கு கேட்டோன்னே டக்குன்னு நான் வந்து எது சித்து அப்படின்னு. மனித சமுதாயம் தோண்டி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. புருதாயமும் பிரேதாயமும் வாராயமும் கழியும் எத்தனையோ ஆண்டுகள்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த காலத்துல ஹிருதயத்துல எல்லாருமே 100% வீணானது. ஆனால் அப்போ அதை பற்றி ஒரு பெருசா வெளியே தெரியல யாருமே. மனிதன் மனிதனாக பிறந்து இறைநிலை அடைய பிறந்த ஒரே செயல் மட்டும் அவன் செஞ்சிருந்தான். வேற எந்த செயலுமே இல்லாம ஒரு அற்புதமான தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைநிலை அடையக்கூடிய தன்மையாக வாழ்ந்திருந்தான். திரேதாயுகத்துல அது ஏதோ ஓரளவுக்கு காரணமாகி ஒரு 25% காரணமாயிருக்கு, 75% நல்லவங்க இருக்கிறாங்க. அப்போ தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது, தெய்வங்கள் எல்லாம் ஒரு கிரகத்தில் வாழ்ந்தாங்க, ராட்சசர்கள்லாம் இன்னொரு கிரகத்தில் வாழ்ந்தாங்க, மனிதர்கள்லாம் ஒரு கிரகத்தில் வாழ்ந்தாங்க. இவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏதோ ரொம்ப ரேராக நம்ம ஒன்று நினைக்கக்கூடிய 3 கிரகங்கள் வர எதிர்காலத்தில் அது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி வரும்போது ஏதோ சில காரணங்கள் அதிகாரப்பட்டும் கனவு என்ற தொழில்நுட்பத்தை சேர்ந்து 22 பேர் கலந்து நிலையாக. அது மாதிரி அந்த காலம் ராமாயணம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராட்சசர்கள் தெரிய வாழணும், மனிதர்கள் தெரிய வாழணும், தெய்வங்கள் தெரிய வாழணும், ராமாயண காலம் சொல்றாங்க. அதற்கும் பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னால மனிதனுடைய செயல்கள் கொஞ்சம் அதிகமாக கடந்தமாக 50% வரும்போது வியாபார காலத்தில் ஒரு 50% நல்ல 50% இருக்கிறது. அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவும் இந்தியா அப்படி மாதிரி ஒரு ஏரியா ஒதுக்கி தனித்தனியாக வாழ்ந்த அந்த மனிதர்களும் ராட்சசர்களும் ஒரு குடும்பத்திலேயே வரக்கூடிய தன்மை வந்துருச்சுக்கிறத மகாபாரதம் அந்த காலம். அது மாதிரி காலங்களில் இதனுடைய மனிதனுடைய தவறுகள் அதிகமாக போய் கொஞ்சம் வரும்போது அதை மாற்ற செய்ய முயற்சி பண்ண சில ஆன்மாக்கள் இறைநிலையோடு இணைந்து பௌமன்றி அவங்க அற்புதமாக பெற்ற ஒரு சின்ன சித்துக்கள் தான் பழைய காலத்தில் இருந்து அந்த காலத்தில் அது மாதிரி அவங்க, அதாவது ராட்சசத்துக்கு மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் செய்த சில சித்துக்கள் மேலே வருது. நம்ம உடச்சோடி எடுத்துக்கொண்டு போய் சைனாவில் வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த சித்துக்கள் பற்றி யோசிக்கும் போது அவங்க எதுவும் தெரியல. ஆனால் இருந்தாலும் வரலஸ் நம்ம விட அவங்க பின்னால் வந்து கொஞ்சம் ஆன்மீக டெப்த்தாக உள்ள போகலாம் நினைக்கிறவங்க அவங்க சீனாக்காரங்க. ஆனால் அவங்க உள்ளே போகும்போது தான் பார்க்கும்போது கல்லணையில் போகர் என்ற சித்தர் அந்த சுவடியிலிருந்து அவங்கள அவங்க தன்னுடைய தமிழ் மொழியில் போகர் அங்கே வரவழைச்சிருக்காங்க. அப்போ அங்கே போகும்போது தான் அப்போ அவங்களுடைய செயல்பாட்டில் பார்க்கும்போது தான் சித்தர்கள் போது ஒரு சில உயிரினங்களை அவங்க துன்பத்திற்கு வெளியெடுக்கிறதுக்காக அவங்க கட்டுப்பட்ட கலைகள் தான் இந்த கலையாக சொல்லும்போது தான் ரொம்ப சின்னதாக மாறிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத உருவமாக படைச்சிடுவாங்க. நிறைய சீரியல் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப பெருசாக போவார், ஒரு சிறுசாக இருக்கும். அந்த நன்மை செலுத்துறதுக்காக இவங்களுடைய ஆற்றலை இறைநிலையோட இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன உருவமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும்.
அதே மாதிரி அவங்களுடைய மழை போல பெருசாகக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவும் அந்த கால சிந்தர்கள் இருந்திருக்காங்க. அதனால ஒரு மனநிலை பயிற்சி செஞ்சிருக்காங்க. அந்த ஓட சூழலை படிக்கும் போதுதான் அனிமா அப்படிங்கிறது தான் அனிமாங்கிற சொல்லி முறையில பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன லேசான ஒரு பொருளாக ஒரு எடையே இல்லாத ஒரு பொருளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழி. எப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு என்ன வழியோ எதுவான மாற்றங்கள் போகணுமோ அப்படி செய்யக்கூடிய தன்மை இயல்பாக ஏற்பட்டுருக்காங்க. அதே கொஞ்சம் ஆப்போசிட்டா செய்யும்போது மழை போல பெருசாகக்கூடிய தன்மை. ஏன்னா ராம இலங்கை போகும்போது ஒரு மழை பெருசா தடுக்க மழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருவர்கள் தனியாக தடுக்கும். அது மாதிரி அந்த மழை ஒருவராலும் காட்டக்கூடிய அளவுக்கு அந்த சித்தி என்பது சமுதாயத்தில் துன்பப்படுவதற்கு உதவுவதற்காக அவங்க தன்னுடைய ஆற்றலை கொண்டு படையிருக்காங்க. அது மையமான பேர். அனிமானா ரொம்ப லேசா இருக்கிறது, மையமான ரொம்ப பெருசா இருக்கிறது. அதே மாதிரி அவங்க எவ்வளவு பேர் ஒரு அதனால இடையே இல்லாம பார்த்தா அதோடைய தன்மை இருக்கு. எந்த இடையே இல்லாதவங்க இருக்கிறாங்க. அது லக்கிமா அப்படிங்கிற ஒரு செய்திருக்காங்க. அந்த வர சீரியல் எல்லாம் அந்த சிவசக்தி இது மாதிரி எல்லாம் நிறைய சீரியல்ல நம்ம டிவியில் போடுற சீரியல் பார்த்தா அதெல்லாம் வருது. அதனால ரொம்ப ஒன்றுமே ஒரு இடையே இல்லாத மாதிரியும் பெருசாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க பாசம். அது பேர் காற்றை போல் லகுவாக இருக்கக்கூடிய தன்மை. எதிரி தூது போயிடும். அதுக்கு பேர் லகிமா. இன்னொன்று கரிமாங்கிறது இரும்பை போல் கனமாகிறது. அதை விட வெயிட் அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய பேர் ராட்சசர்கள் நவம் இருந்து அருமையான வரம் வாங்கிக்கிறாங்க. அந்த வரத்தை வாங்கிட்டு லங்கேஸ்வரன் ஈஸ்வரன் தன்னுடைய இடத்த கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணார். ஆனால் ஈஸ்வரன் லங்கைக்கே போயிட்டு அழிவே இல்லாமல் போயிடும். ஆனால் அதற்கு அவருடைய தமத்துக்கு குடும்பம் இருக்குது. அதனால அவர் தவம் மரம் கொடுத்துருவாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அதை கொடுக்கக்கூடிய சிவலிங்கம் அவருடைய கணம் தாங்காம எங்க வைக்கிட்டு அங்கேயே நின்றுக்கும். லங்கைக்கு போக முடியாது முடியாது. ஒரு சின்ன இது வச்சு விட்டாங்க. அவ்வளவு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பொருளாக மாற முடியுது. அது மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போகும்போது இடையில ராமேஸ்வரம் நேரத்தில் அப்படியே கேட்கறது அது மேலே கொண்டு போக முடியும். தன்மை இயல்பாக வருது. இன்னொன்று பிரார்த்தி அப்படிங்கிறது எல்லா பொருள்களையும் தன் பயப்படுத்துதல், மனதினால் நினைத்ததை அனைத்தையும் அணுதல். இது ராவனுடைய வாழ்க்கையில் எப்படி வருது. அவன் என்ன நினைக்கிறானோ அதுவும் அடையான். அந்த இடத்துல அவங்க இருந்து கைலாசம் போற கைலாசம் போயிடலாம். கைலாசம் தூக்கலாம், கைலாசம் தூக்கலாம். அந்த ஒரு சக்தியை பெறக்கூடிய தன்மை அது பிரார்த்தி அப்படிங்கிற ஒரு சித்து கலையை படைச்சிருக்கிறாங்க. அதற்கு மேல விராகமியம், உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல், கூடு விட்டு கூடுவாயுதல். அருணகிரினால்தான் இந்த கிளி உலகமாக வரும் மாறும். இந்த இது நம்ம மகரிஷி அருள்நிதி கிளாஸ் 1991 நிறுத்திட்டார். நம்முடைய சூக்ம பயணம் சொல்லி நம்மளை அங்கே படுக்க வச்சுட்டார். நாங்கள் அந்த 1991 டிசம்பரில் காலையில் 4 மணிக்கு ஹாலில் படுக்க வச்சுட்டார். எல்லாம் படுக்க வச்சு ஒரு பொறையை வச்சு ஊற்றிட்டாங்க. அவங்க அருள்நிதி இப்போலாம் படுக்க போயிட்டாங்க. அவர் நம்முடைய சூக்குமத்தை அவர் எடுத்துக்கிட்டு உங்கள் ஊருக்கு போகட்டார். நம்ம உடம்புடைய சூக்குமத்தை எடுத்து நம்ம ஊருக்கு அவங்க ஊருக்கு போயிருங்க. ஏன்னா அவரு தன்னுடைய ஆன்மாவோட என்ன செய்யணும் கொடுக்குறாரு. அங்கே போய் அந்த டைமில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு
ஒரு சூமு பயணம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நிறைய கடைகளில் கூட்டு கொடுத்தாரு, நிறையா இருக்குது. ஆனால் நம்ம காலத்தில் மகேஷ் செஞ்சு காமிச்சிட்டு அதோடு நிறுத்திட்டார். அது மேலே வேண்டாங்கன்னு ஒரு சில பேர் செய்து சிக்கலில் மாட்டிட்டாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மனிதனால் செய்ய முடியும், இன்னும் அது இருக்குது. ஆனால் அது அந்த குறிப்பிட்ட மேலே அவங்க, அதாவது எந்த சூழ்நிலையிலும் கையை வெட்டினா கூட கோபரா தன்மை இருக்கணும், பொறுமையாக இருக்கும். உடம்புல எந்த காலத்தை துடிச்சா கூட கோபமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையான மனநிலை வந்தால் தான் எந்த எவ்வளோ நேரம் மக்கள் தான் அதையெல்லாம் நீங்கள் அது சித்த தன்னில் வச்சிருக்க முடியும், இல்லை சாகத்தை ஏற்படுத்தி அது மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. அதை விட்டு ஈசத்துவம், நான்முகன் முதலான தேவர்களுக்கு தான் ஆணையை செலுத்துதல். நிறைய ராட்சசங்கள் அது மாதிரி வாங்கிட்டு தேவர்கள் எல்லாத்தையுமே அடக்கி தன்னோட வச்சதாக இருக்குது. அது சரித்திரங்களில் இதிகாசம் பரவாயில்ல, திருப்தி வச்சு அதர்மண இருந்ததெல்லாம் அது மாதிரி கொண்டாந்து வைக்க முடியும். அவங்க யாரையுமே இவங்களுடைய சக்தியினால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈசனையே சிறப்பிச்சிருந்ததாக சிறப்பிச்சு இருக்குது. அது மாதிரி இருக்கு. அதுக்கு வசித்துவம், அனைத்தையும் வசப்படுத்துதல். நீங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். உலகத்துல விஷ பாம்புகளை பார்த்து தனக்கு ஏற்படையாத மாற்றமா தானா அவருடைய சொன்னபடி கேட்டு போயிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய மோசமான இருந்தாலும் இவனுடைய வசப்படி இவருடைய போயிட்டே இருக்கு. இதாவது அட்டாங்க யோகம் பேரு. அனிமா மகிமா டைமா கரிமா பிரார்த்தி ராகவியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு அட்டாங்க யோகம்னு அந்த காலத்தில் சித்தர்கள் வச்சிருக்காங்க, நடந்திருக்குது. இன்னும் குறிப்பிட்ட இடத்துல அதாவது தீவுகள், சின்ன சிறு தீவுகள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம ஏரியாவில் எனக்கு ஒரு அனுபவம்னா, நான் 9வது 8வது படிக்கும்போது இந்த வெள்ளித்துக்கு போகிறது கிராமத்தில் ஒரு ஃபாரஸ்ட் வாரமாக இங்கே தொடரும். ஆனால் காலையில் 4 மணி 5 மணிக்கு வச்சு கிணத்துல குதிச்சு தண்ணியை குளிச்சுட்டு படி ஸ்கூல் போகணும். 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். அது மாதிரி ஒரு நாள் தினம் போய்ட்டு அன்னைக்கு போய் பிடிக்கும்போது ஒரு பூலையே ஒரு ஆள் உயரமாக எங்கள் தோட்டத்து பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் அது விழுந்து வந்தார். நேராக வந்தோடனே நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது மேலே நிற்கிறார். அது மேலே நிற்குது. அவர் எப்படின்னா நான் அந்த ஊரையே பார்த்ததில்லை. பல்லெல்லாம் பச்சரிசி பல்லாம் நல்லா இருக்குது, அழகாக சிறந்ததாக இருக்கிறார். அப்புறம் அவர் சொல்றார், இன்னைக்கு நான் இங்கே எடுத்து உங்கள் கிணத்துல தண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்கறாரு. சரி, எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போகணும்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க வேற எங்கேயும் சாப்பிடணும், இங்காய தண்ணி வேறு சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிடுறோம். அப்புறம் நான் மேக்சிமம் அது மாதிரி பார்த்தோன்னா எனக்கு அந்த சஷ்டி சொன்ன பழக்கம். எனக்கு பயம் வரும் பார்த்தீங்களா, பயம் வரும்போது சஷ்டி சொல்லுவேன். என்னடா என்ன நம்மளுக்கு யாருமே அப்புறம் சஷ்டி உச்சரிச்சு கடைசியில் குடிக்கும் போகும்போது அவர் மேலே வந்து தண்ணி எடுத்துக்கணும் மேலே கொண்டாந்து வச்சுட்டாரு. அப்புறம் குடிச்சு நான் முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். தம்பி பயப்படாதமா, தம்பி பயப்படாத அப்படின்னாரு. நான் சஷ்டி சொன்னேன், பயம்லாம் பக்கத்தில் போய் இருந்தேன். உனக்கு சில சித்தெல்லாம் காட்டுட்டான் அப்படின்னு. நம்ம அந்த டைம் ஒன்றும் சொல்ல தோணலை. ஆனால் இந்த கம்பெனி இருந்துச்சு, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. அதில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு புது சட்டி கொண்டு வந்துருக்காரு. ஒரு சட்டியில் தெரிய வச்சிருக்காரு, 28 சமைக்கணும். அந்த சட்டி எடுத்து இந்த கட்டுப்பிடி எடுத்து நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த கட்டுப்பிடி எடுத்து அப்படியே சுற்றி வை அப்படின்னாரு. அந்த வேலை சுற்றி கட்டுப்பிடி எடுத்து சுற்றி அப்படியே வைக்க சொன்னார். சுற்றி வச்சேன். அந்த சட்டி அதை வச்சு 3 மாதிரி அந்த அளவுக்கு செஞ்சு சுற்றி வைக்க சொன்னார். சுற்றி வச்சுட்டேன். சரி, நீ சஷ்டி சொல்லி பழகிருக்கீங்கல்ல, அப்போ உனக்கு பயம் இருக்காது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாத. அப்படியே சட்டி எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சஷ்டி சொல்லு, ஒரு 4 வரி 5 வரி சொல்லு அப்படின்னு. இப்போ 4 5 வரி சொன்னேன். சரி, உனக்கு பயம் வராது, நம்ம ஒரு சப்போர்ட் இருக்காரு, அந்த எடு அப்படின்னாரு. இந்த சட்டி எடுத்துங்க, அந்த கட்டுப்பொடி அருமையாக நாகமாக எடுத்துட்டு பணமாடு கண்ணுக்கு முன்னால் அப்படியே பார்க்கணும். அழகாக எடுத்து படம் எடுத்து ஆடு. பத்தியா, நீ சஷ்டியை சொன்னதுனால அந்த முருகன் காமிக்கலான்னு காமிச்சிட்டேன். சரி, நீ மறுபடியும் எடுத்து
அப்படியே இன்னொரு 2 பேரும் சொல்லி படுத்துக்குவோம், அப்புறம் எடுத்து போடுங்க. இன்னொரு 2 பேரும் சொன்னால் படுத்துச்சு. அப்படியே அவர் சடி எடுத்து வச்சு மூடிட்டு சரி ரைட் இன்னும் 4 பேர் சொல்லி சரி போயிட பழைய கண்டுபிடியே இருக்கும். அப்போ இந்த காலத்திலையும் சிந்தனைகள் இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு இயல்பாக தெரியுது. ஆனால் அது அவருடைய புறாம கரெக்டாக ஒன்று சொன்னார், இது நாங்களே தண்ணி எடுத்து நாங்களே சமைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் அன்னைக்கு நான் கோயில் இருக்கிற அதுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கிற அவர் போய் கேட்குறேன், இது மாதிரி ஆமாம் அவருக்கு 120 வயசு மேலாச்சு ஒரு ஏரியா இருக்காருன்னு. இந்த கோயில் காசு போட்டு அங்கே 120 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. ஆனால் அவங்க இருக்கிறாரு எப்படி 60 யாருக்கு பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட கிடைச்சாருங்க. மேக்சிமம் 60 தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சொத்துக்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் பேப்பரில் நியூஸ் பார்ப்போம், இன்னார் வந்தார், உடனே ஒரு தேங்காய்க்குள்ள ஒரு லிங்கம் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு பூசணிக்காய்க்குள்ள ஒரு லிங்கம் எடுத்து கொடுத்தாங்க. இப்படி நிறைய படிச்சிருக்கணும், நிறைய நேரிலே பார்த்து அம்மா செய்கிறாங்க அப்படிங்கிற நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரி இப்போ கல்லூரியிலேயே ஸ்கூல்லையெல்லாம் நிறைய பேர் சித்து செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து புறாப்பாரம் பண்ணுற மாதிரி ஒரு 2 செய்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் மகரிஷி சொல்றாரு, அதெல்லாம் சித்து இல்லை அப்படிங்கிறது. அதெல்லாம் மற்றவங்களை ஏமாற்றி செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறார். சித்துக்கள் என்று பலரின் சிந்தனையை மயக்கிட்டு, சித்துக்கள் என்று மற்றவருடைய சிந்தனையை மயக்கிட்டு எத்தனையோ அற்புதங்களை ஏற்றி காட்டும் நண்பா. எப்படின்னு ஒரு சின்ன பேப்பர் வச்சு உள்ளடத்தை எடுப்பாங்க, பூவா வரும். ஒரு கைப்பட்டி எடுப்பாங்க, உடனே காணாது புறாவா மாறும். இதெல்லாம் பார்த்துக்கீங்களா? அதை அப்படி காமிக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை ஏற்றி காட்டும் நண்பா, நித்தம் எழும் உன் பசியை, தினம் தானே எனக்கு உன் பசியை உழைத்தளிக்கும் உணவன்றோ, அதுதான் சித்துங்கிறது. பசி அடக்கிறது எதுங்க? உலகத்துல பசின்னா என்ன? எல்லாரும் உயிர் போயிடும். ஆனால் அதை பசி என்ற நோயை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் விவசாய செய்கிறார். அதுதான் சித்துங்கிறார். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு உலகத்தில் அத்தனை பேருக்கு பசியை போகக்கூடியதில்லை, அதுதான் சித்துங்கிறார். ஆனால் இது வேடிக்கை காண்கிற சித்தம் இல்லைங்கிறார். அது ஒரே மாத்திர வேலைங்கிறார். அடுத்தவனுடைய துன்பத்தை போக்க உபயோகப்படுத்தக்கூடியது சித்து. இவனுடைய காசு சம்பாதிக்கிறது சித்து இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு மேலே அரியவனுடைய அருளைக்கு பேசிக்கும் போது இந்த மாதிரி கேஷியரில் உட்காந்து நல்லா பேசிக்கணுமா அப்போ சொல்லும்போது ஒருத்தர் கேட்டார், ஐயா சித்துன்னு சொல்கிறாங்களே, அது யாரும் இல்லையா, நாமளாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறார். சரி பரவாயில்ல, நீ போய் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா போய் ஆப்பிள் எடுத்துட்டு இருந்தார். எல்லாரும் கட் பண்ணி ஆள் போட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் காசு எடுத்துகிட்டே இருந்தார். கிளம்பு. இப்போ சித்து தெரியுதா அப்படின்னாரு. என்னையே சொல்றீங்க, முழு ஆப்பிளா இருந்தது, இப்போ நம்ம வாயில போட்டு பண்ணோம், இப்போ அதை எப்படி ரசமா மாறி இருக்கும்ல, ரத்தமா மாறி இருக்கும்ல, யாரு சித்து யார் செய்யலாம்? நாம் ஒவ்வொருவரும் சித்தர் அப்படின்ட்டு, ஒவ்வொருவரும் சித்தர். நீ உலகத்துல என்ன வகையான உணவு கொடுத்தாலும், என்ன வகையான பொருள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தினம் முடி வளருது, இந்த நகம் வளருது, ஒவ்வொரு திசு வளருது. இதை விட சித்து வேற யாரும் செய்ய முடியும்? உலகத்தில் எத்தனை வகையான உணவை சாப்பிட்டீங்கனாலும் யாரு? நாசா விஞ்ஞானிகள் கேட்டார் மகரிஷி. மனிதன் ஒரு சித்தன், சித்தன் தான் உயிரை வளர்ந்தவன். ஒவ்வொரு மனிதனும் சித்தர் தான். ஏதோ ஒரு கடந்தத்தில் சில மாற்றங்கள் ஒரு வித்தியாசம், பட் அனைத்து மனிதர்களும் சித்தர்கள் தான். ஒவ்வொரு மனிதனுள்ளும் தெய்வீக மாற்றம் இருக்கிறது. அது உங்களுக்கு அருவத்தனால கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கிறது தான். அது சொல்லும்போது இந்த மனிதன் அந்த மனிதன் என்பதை சுட்டு பார்க்கறது இல்லை. நாசா விஞ்ஞானிகள் மாதிரி சொல்ல யாரையும் பார்க்கல. உலகத்துக்கு அத்தனை மனிதனையும் 4 குரூப் வச்சிருக்காங்க அப்படின்னாரு.
எவ்வளவு மோசமான மனிதனாலும் எவ்வளவு நல்ல மனிதன் இருந்தாலும் ஏ பி ஏபி ஓ அப்படின்னு 4 குரூப் ரத்தம் தான் இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா? இத்தனை கோடி மக்கள்ல இந்த 4 குரூப் ரத்தத்தை அவங்க என்னென்ன வகையான உணவு சாப்பிட்றாங்க, எப்படியான வாழ்க்கை முறை. தமிழ்நாட்டில் கூட அரிசி சம்பந்தமான உணவு, நார்த் இந்தியாவில் கோதுமை சம்பந்தமான உணவு, சொமாலியாவில் அந்த ஸ்பைரல் ஒரே வெறும் பாசி மட்டும்தான், அட்லாண்டிக்ல வெறும் வெள்ளை பண்ணி மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனையோ வகையான உணவு இருந்தாலும் ஒரு 4 குரூப் ரத்தமா மாத்தது யாரு? ஒவ்வொரு மனிதனும் தான். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ள சித்து இருக்கிறது, சித்து உயிரை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. அதை உணராமல் நம்ம வெளியேயும் தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதற்கு மேல ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. உலகத்துல சஹாரா பாலைவனத்தில் வெளியே 110 டிகிரி இருக்கும். அட்லாண்டிக் போயிட்டு -60-70 டிகிரி இருக்கும். நம்ம ஈரோடு ஏரியாவில் இருந்தால் ஒரு 26-36 இருக்கும். நீ அட்லாண்டிக் போய் பார்த்தீங்கன்னாலும் சஹாரா பாலைவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய சூடு எவ்வளவு? 98.6. யாருக்கு ஒரே மாதிரி வச்சிருக்காங்க கேட்கறது. உலகம் முழுதும் அத்தனை சீதோஷ நிலை உள்ள இடத்துலையும் அத்தனை விதவிதமான உணவு இருக்கிற இடத்துலையும் ஆனால் ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கக்கூடிய 98.6 யார் செய்யறாங்க? அப்போ ஒவ்வொரு மனிதனுள்ளும் அந்த சித்து இருக்கிறது. அதை சில பேர் பயன்படுத்தி மேல வந்து கொண்டே இருக்கிறார்கள், சில பேர் அது தெரியாம அதை கொஞ்சம் தடை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அந்த சித்து வேலை செய்யணும் எப்பன்னா 2 குணம் இருக்கும்போது வேலை செய்யும். 2 குணம் என்ன? எப்பனாலும் உதவலாம எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறவனுக்கும் எப்பனாலும் மண்டிக்கலாங்கிற குணம் இருக்கிறவனுக்கும். உதவுதல் மண்டித்தல் 2 குணம் உடம்புக்கு அவங்களை அறியாம எந்த வகையான தொற்று வந்தாலும் அந்த சித்து சரிபடி அவங்க பாதிக்காது. அதை ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவார். வைத்தியாரம் பாருங்க முடியல. கொரோனா போயிட்டு நாங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம். உலகத்தில் எல்லா வைத்திய வரையும் சிரிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்தது. எல்லா மனுஷனும் அழுதான். ஆனால் வைத்தியாரம் சிரிச்சுட்டான். அதை மகேஷ் அங்க சொல்றாரு, வைத்தியாருக்கு என்ன தெரியுதா? யாரையும் கெடுக்கிறான்னு நமக்கு தெரியாது, யாரையும் ஏமாத்துறான்னு தெரியாது, நான் அவனோட தெரியுன்னு சொன்னவங்க எதுவும் தெரியாது. பசிகள்னா அந்த இடத்துக்கு தெரிய நிற்பான், அந்த காலத்தில் ஏதோ ஒரு வயல் கொண்டு போயிடுவான், அவன் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அவனுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் தோன்றாத நேர்மறையான எண்ண உலகம் வைத்தியானம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இல்லையா? சில பைத்தியாரம் மோசமாக இருக்காங்க. நல்ல பைத்தியாருக்கு கண்டுபிடிக்க தெரியுமாண்ண? நீ கல் எடுத்து அடிச்சுன்னா சிரிச்சுட்டே போவான். அவன் தான் உண்மையான பைத்தியார். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியல பாவம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி போனோடைய என்னை துன்புறுத்தா திருப்பி அவனுக்கு துன்பம் நினைக்கிறது கிடையாது. எனக்கு துன்பம் கொடுக்குறான், அவனுக்கு திருப்பி நான் துன்பம் கொடுக்கணும் நினைக்காதவன். நீங்க அடிச்சு திருப்பி அடிச்சானா அவன் எங்கேயும் கொலை பண்ணிட்டு இங்கே பைத்தியார சுத்திட்டு நடப்பாங்க. சப்போஸ் நம்ம கல்ல எடுத்து அடிச்சோம்னா அவன் திருப்பி அடிச்சானா அவன் எங்கேயும் தப்பு பண்ணிட்டு அந்த தண்டையில இருந்து சுத்திட்டு இருக்கான் அடிப்பாரு. அப்போ உண்மையான பைத்தியக்காரனுக்கு நம்ம எவ்வளவோ அறிவுபூர்வமா ஆன்மீகத்தில் இருந்தாலும் அந்த மனோநிலை எதிர்மறையான எண்ணங்கள் ஏதாவது நில வரும்போது இயல்பா வரும். காந்திஜி வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்களா? தன்னுடைய மனைவி இறந்து போயிடும் அப்படிங்கிற நிலையில ஒரு தண்ணி எடுத்து தன்னுடைய மனைவி நோய்க்கு மருந்தாகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 5 நாள் நம்ம எதிர்த்தாங்க. அது யாருக்கு? சவுத் ஆப்பிரிக்கா டாக்டர் அவரே போயிட்டாங்க. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டாங்க. நம்ம இறந்ததான் ஒன்றும் வெளியேறியது. அந்த குறிப்பிட்ட நோய்க்கு பசுமாட்டுடைய முதுகெலும்புக்கு ஒரு ஷரத்தை எடுத்து அதை இன்ஜெக்ஷன் பண்ணாங்க காப்பாற்ற முடியும். காப்பாற்றவே முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னொரு உயிரை துன்புறுத்தி நம்ம ஆகணும்னு அவசியம் முடியாதுட்டாங்க. அதனால ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ முடியாது இருக்கும்போது என்ன பண்ணாங்க? எனக்கு தெரியாது, இங்கே ஹாஸ்பிட்டல் சாக வேணாம், நீ வீட்டில் போய் சாப்பிடுவோம்
போயிருந்தாங்க. அப்போ நான் எப்போ போக முடியும்? என் கணவன் ஜெயில் இருக்காரு, அவர் பரவல் வாங்கிட்டு வந்தால் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னோன்னே அப்புறம் இவங்க போய் அவங்க சொல்லி பரவல் வாங்கி கூட்டிகிட்டு வராங்க. காந்திஜியும் ஒரு ஃப்ரெண்டு பரவலில் வந்து தன்னை வேஸ்டி எடுத்து குழந்த மாதிரி தொகையில் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு உட்காந்து நாங்கள் போட்டு நம்ம போகிறது பாபாஜிக்கு தீட்சை வாங்குவார் மாதிரி காந்திஜி. அப்படியே எடுத்து மடியில் தரமாக வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை பேசிட்டு அந்த பாபாஜிக்கிட்ட அந்த தவம் பண்ணிட்டு, இந்த நீர் என்னுடைய மனைவிக்கு மருந்தாக மாறட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தார். 5-6 நாள் கழிச்சு போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன தகவலை தூய்மையாகும் போது ஒவ்வொரு மனிதனும் சித்தர்கள் தான். பட் எல்லா மனிதனுடைய சித்தர்கள் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தினுடைய சித்தர்கள் சித்தம் இல்லை. மற்றவங்களை ஏமாற்றி செய்யறது, மற்றவங்களை எப்படி கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு 3 நொடி நம்மளுக்கு எதுவும் தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த இருக்கிற பொருள் அடுத்த இடம் போகிறதுக்கு கண்ணுக்கு போக தெரியாத அளவு செய்யக்கூடிய அளவுக்கு மெஸ்மரிசம் போயிடும். அந்த மெஸ்மரிசம் யாரும் செய்யலாம்? மணிபுரமும் மனாகரம் இதில் கொஞ்சம் ஆளுக்கு வரவங்க செய்ய முடியும். அது மாதிரி செய்யறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அது மாதிரி செய்யறதுக்கு வளமாக முடியாது. அதனால தான் மகிழ்ச்சி என்ன பண்ணாரு, எடுத்தோன்னா ஆக்கிரைக்கு போயிட்டார். கீழே 4 தவத்தை எங்கேயும் தொடப்படாம தொட்டா அவங்க சிக்கிப்பாங்கிறதுக்காக தான் எடுத்தோன்னே ஆக்கிரைக்கு போயிட்டார். ஆக்கிரை கொண்டு போய் துரியாலயத்தில் போய் சுத்த வழியில பாதுகாப்பு கொடுத்ததுக்கு பின்னால்தான் 9 தவறையே வராது. அதுக்கு முன்னாடி தொடர்றதே இல்லை. அதை வந்து கடைசியில் என்ன சொல்றாரு, நீ மனிதனாக வாழத்துக்கு 3 தவம் போதுங்கிறாரு. ஆக்கிரை, விடியோ காலையில், நைட் சாந்தி, இது 3 போதும் அப்படிங்கிறாரு. ஆனால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சில பேர் ஏமாந்து 9 பேரை பண்ணிட்டு மணிபூரத்தை லாக் ஆகிட்டு இன்னும் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கிறாங்க. அது கொஞ்சம் சுத்த செய்யப்படுகிறதே சுவாதிஸ்தானம் மணிபூரம் ஆகும். அது நம்ம நிறைய பேர் ஏமாந்தாங்க. சில பேர் பகல செய்து சிக்கிறாங்க. ஆனால் மகேஷ் அது பாசிட்டிவாக சொல்கிறார். அந்த காசு சொல்லிவிக்கிறார். நான் எனது உள் உரையும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தினசரி கடமையை செய்வதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எடுத்துங்கிறார். உன்னுள்ளே உரையும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பை எதுக்காக வச்சிருக்கிறேன்? தினசரி கடமைகளை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தினசரி கடமைகள் என்பது என்ன? தனது உடம்பை நோயில்லாம வைத்துக்கிட்டா இந்த சமுதாயத்துக்கு பயனும். நாம எப்ப நம்ம உடம்பு நோயெல்லாம் வச்சுக்கிறோமோ இந்த சமுதாயம் நமக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒருத்தர் நமக்காக ஒரு மருந்து தயாரிக்க வேண்டியதில்லை. அந்த மருந்தை உறுதிப்படுத்த கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியதில்லை. அப்ப நம்முடைய குழந்தைகளும் செலவு பண்ண வேண்டியதில்லை. யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. தனது உடம்பை முழுசாக வைத்திருக்கக்கூடிய தன்மை வேற எங்கேயுமே இல்லை. நம்மளுடைய உடற்பயிற்சி மட்டும் இருக்கு. அது அருமையான சத்துங்கிறார் மகிழ்ச்சி. ஒரு உடற்பயிற்சி ஒரு சத்துங்கிறார். எனக்கு எப்படிலாம் சொல்றீங்கன்னா, ஜெர்மனியில் அது எப்படின்னு சொல்லும்போது மார்பக புற்றுநோயிற்கு பாசஸ் கொடுத்து கிளியர் பண்ணுறாரு. அது வாழ்க்கையில் ஒரு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்பக புற்றுநோய் இருந்து வேற எங்கேயும் மருந்து தேவையில்லை. தவம் செய்யும் போது தவத்தை முடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கையை பிடிக்கணும். தவம் முடிஞ்ச அந்த கை தேய்க்கிறோம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு டைம் தவம் முடிஞ்சோன்னா கை தேய்ச்சிக்கிறது இல்லை. கை கடையில் எவ்வளோ காண்டம் இருக்குன்னு உணரும். நாம் தவம் நல்லா ஃப்ரீக்வன்சி கேளப்பட்டு தொட்டோன்னு கை ரெண்டு இழுத்து ஊட்டி. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவனங்கள் வாழ்வாக இழந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த டைம்ல நம்மளை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு தனியாக சொல்லுவாரு. அது மாதிரி டைம் வந்துன்னா கரெக்டாக ஒரு கையில் ஆர்டர் கொண்டு வா அப்படிங்காரு. அப்போ அது மாதிரி ஒரு கையில் ஆர்டர் கொண்டு வரணும்னா இந்த ஆற்றலை ஒரு உபாதைகள் இருக்கக்கூடிய ஏரியாவோட பாஸ் பண்ணி பழகு அப்படிங்காரு. நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல உபாதையோ அந்த இடத்துல பழகு அப்படிங்காரு. அது மாதிரி பிரஸ்ட் கேன்சருக்கு அதை மட்டும் கொடுத்து கிளீன் முடியாது. விருதத்தில் நடப்பதுக்கு வந்து அதை மட்டும் கிளியர் பண்றாரு. நம்முடைய அப்டமன் சம்பந்தமா இருக்கக்கூடியதுக்கு மசாஜ் கிளியர் பண்றாரு. அப்ப நம்முடைய உடற்பயிற்சியிலேயே சித்தர்கள் செய்யக்கூடிய நோய்களுக்கு முறையை மகிழ்ச்சி எளிமையை கொடுத்துட்டாங்க. நம்ம எத்தனை பேருன்னா மணிக்கணக்கில் தவம் பண்ணா தயாரா இருக்கிறோம். ஆனால் தவத்தினால எனக்கு ஆற்றல் கிடைச்சிருக்குது. அந்த ஆற்றலை எடுத்து நான் என்னுடைய நோயை நீக்க முயற்சி பண்றேனா அல்லது தன்னுடைய
என்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு பாசஸ் கொடுக்குறேனா, குழந்தைகளுக்கு பாசஸ் கொடுக்குறேனா, என்ன நம்மளுடைய பேரன் பேத்தி இன்னும் வேற ஒருத்தவங்க எங்கிருந்து எண்ணத்தை மூலமும் பாசம் கொடுத்து தகவல்தா? அமெரிக்கா ஈரான் சண்டை நடக்குது. இப்போ இங்கிருந்து அவங்களுடைய மனசுல பாசஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வராமல் இருக்கான்னு என்ன வருதா? விவேகானந்தர் கல்கத்தாவில் உட்கார்ந்துட்டு அமெரிக்காவுடைய ஒரு செயலுக்கு எண்ணத்தை மூலமும் பாசஸ் கொடுப்பாரு, மாறணும். அது இயற்கைக்கு முரணான செயல், அது இறை நடை ஒத்துக்க கூடாது, மாறணும்னு சொல்லுவார். அப்போ அதை நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியல. இப்போ செல்போன் நம்மளால புரிய வைக்க முடியுது. ஆனால் அமெரிக்காவில் ஒரு செல்போன் எங்கே கூட்டிச்சுன்னா நாம் போட்டால் ஆஃப் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியதே இல்லைங்களா? இங்கிருந்து ஒரு ஆட்டுக்கு போய் அங்கிருக்க செல்போன் ஆன் பண்ணதே இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆனதுனால நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் சித்தர்கள் தான். நம்ம பல வருடம் ஆச்சு அனுமதியாகி தொலைபேராசிரியர் பேராசிரியர். ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் தேவ பயிற்சி நல்ல பயிற்சி பாசஸ் கொடுத்து பழகணும். பாசஸ் வேற யாரும் கொடுக்கணுமோ இல்லையோ நமக்கு கொடுத்து பழகணும். ஃபஸ்ட்டு நம்முடைய உடல் உபாதைகள் வரும்போது அந்த உடல் உபாதைகள் நீக்க அதை நம்ம உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏன்னா ஆக்கடை தீச்சு, சாந்தி தீச்சு, திடீர் தீச்சு குட்டிக்கும் போது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அருளதி அப்பெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் இருக்கும்போது அருளதி தேடி குடிக்கணும். ஆக்கடை வாங்கிக்குவோம். மகரிஷி கொடுத்து போயிடாரு. 87 ஒரு மகரிஷி கொடுத்துட்டு பண்டவத்தில் அம்மா திருமணம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி சாந்தி கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் வெயிட் பண்ணி அருளதி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி பண்ணி தேய்ச்சுவாங்க. அப்போ அது மாதிரி காலத்தில் என்ன பண்ணுவாரு, கரெக்டாக தாவம் முடிஞ்சால் கையில் எல்லாம் பாரு மனம் நீ குருவுக்கு சரண்டாயிட்டேன்னு தெரியல. உனக்கு தான் சந்தேகம். குரு சரண்டாயிருந்தீங்கன்னா உடனே காந்தாரத்துக்கு புரியுது. இப்போ காந்தாரத்தில் அப்படியே ஒரு கையில் தெரியாது கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு விரல் ஒரு கை நல்லா வெயிட்டாக தெரியும். அப்போ இந்த 2 கை வெயிட் பண்ணி பாரு. அப்போ உன் மனசே சொல்லுவோ எனக்கு குரு ஆசை வழங்கியிருக்காரு, இந்த கை விட இந்த கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு அது வரக்கூடிய தன்மை குரு எனக்கு ஆசை கொடுத்துட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு எனக்கு சாந்தியே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நான் விரல் கொண்டு வரல. நான் விரலை கொண்டு போய் இந்த ஆட்டை நுழைக்கு கொண்டு போய் அப்படியே குரு நினைச்சு நான் பாசஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு யாரு தொடர்ந்து செய்து அந்த உணர்வை பெறுகிறார்களோ அவர்கள் குரு அனுபவோட எனக்கு சக்சஸ் ஆகிடலாம். ஆனால் அற்புதமான பயிற்சி, ரொம்ப சிம்பிளான பயிற்சினா ஆக்னே துரியம் ஈஸி எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் சாந்தி ரொம்ப பேருக்கு இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. அந்த காரணம் என்ன, கோபம் பண்ணணும் இல்லைங்களா? கோபம் பயம் வந்தால் சாந்தி கிடைக்கலன்னு அர்த்தம். கோபமும் பயமும் இருந்தாலே சாந்தி கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆற்றல் எடுத்து நாமளே முழுசா யூஸ் பண்ணக்கூடியது எண்டைய காந்த சக்தியும் எங்கு குவியதும் அந்த காண உயிராற்றல் வளர்ந்து தெரியும். அந்த வகையில நம்மளை நாமளே ஒரு சித்தரா மாதங்களை வச்சு பாசஸ் கொடுக்குறது. நம்ம தைரியமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் தேசிய ஸ்கூலுக்கு போனாவே ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க நீ கர்நாடக வச்சு செய்யல, நான் எப்படிங்க தேசிய ஸ்கூலுக்கு கேட்குறேன். இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கணும். நம்ம யாரும் தேய்ச்சி கொடுக்க முடியாது, கொடுத்தா கொடுக்காது அந்த கான்செப்ட் கூட வரல. நாம் யாருக்குமே இன்னும் அந்த மனோநிலைக்கு வரல. முழுசா கான்செப்ட் எப்போ வரும்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு டான்ஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு இந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வரேன், கவர்மெண்ட் கிளாஸ் எல்லாம் வர்றேன். வரும்போது என் மனைவியோ குழந்தைகளோ வேறெல்லாம் பேசியா கொடுக்குறது கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா அப்பவே நான் கேட்பேன், இப்படி இருக்கிறவங்கன்னா இவங்க போய் தவாடு கூப்பிட்றாங்கன்னு கேட்பேன். இப்படி இன்னைக்கு என் பேரெல்லாம் பேசி சொல்லும்போது எனக்கு கோபம் வந்தது, ஆனால் அப்படி இருக்கும்போது பவானியில் தவாடு கூப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்பேன். அந்த மனோநிலை வரும்போது தான் நம்மளே தெளிவுபடுத்துறோம். இந்த மனோநிலை வரக்கூடாது. எப்படி நம்ம வீட்டில் அப்படியே தினம் நாட்டு செயல், எந்த செயலும் நம்ம மனதை பாதிச்சதுன்னா அதனுடைய சின்ன அந்த குழந்தையோ மனைவியோ கூட பிறந்தவர்களோ அவங்க செய்யும் போது அந்த கோபம் என்ற உணர்வு வந்துச்சுன்னா அப்பவே தெரியும். அந்த உணர்வு வந்தோடனே கேள்வி எதுவும் இல்லையே, இந்த பவனையில் கௌரவ கூப்பிட்டுருக்காங்க, அந்த உணர்வு எனக்கு இருக்கும், நான் எப்படி போய் எழுத முடியும் அப்படிங்கிற கேள்வி அடுத்த நிமிஷம் வரும். எண்ணம் தோன்றும் பொழுதே அதுக்கு பதிலும் கிடைக்கும். அடுத்த நிமிஷம் சொல்லுவோம், இல்லைல்லப்பா அந்த ஏரியா மக்களுக்கு இன்னைக்கு நான் போய் கொடுக்க முடியாது, நான் இல்லை, ஆனால் எனக்கு மேலே நீ போய் கொடு, அங்கே சில பேருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்குது அப்படின்னு உடனே சொல்லும். ஏன்னா
மறைஞ்சிட்டாரு, இறைவன் மறைஞ்சிட்டாரு, 2 பேரும் நேரம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆன்மாவை எடுத்து தான் கொடுக்க முடியும். அதுல இன்னைக்கு உன்னை செலக்ட் பண்ணி இருக்காங்க. அதனால உனக்கு பலன் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனா உன் மூலமா அவர்கள் கொடுத்து விடுவார்கள். என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. அவங்க பெற்றவங்களும் வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறது. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செயல்களுக்காக இறை தன்னுடைய ஆற்றல் நேரம் வந்து சொல்ல, எந்த இறைவனோ குருவோ மறைந்தவரோ நேரம் வந்து சொல்ல முடியாது. அவர் கற்ற கல்வியை இங்கிருந்து ஒரு ஆன்மாவோ எடுத்து கொண்டு கொடுத்து விடும். யார் கொடுக்குறாங்களோ அவன் நான் தான் கொடுத்தாலும் இன்னொரு பதிவு வாங்கிக்குவாங்க. இல்லை என்னுடைய உடம்பை எடுத்து அவர் கொடுத்துதான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது அவங்க ஒரு பதிவை எடுத்து கொண்டுவாங்க. அந்த வகையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர் கலை தான் நாம் கற்றுக்கக்கூடிய எல்லாமே. உடற்பயிற்சியோ, காய்கறிக்கோ, தவமோ, தீட்சை முறைகள் எல்லாமே நமக்கு இன்னொரு ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சித்தராக நம்ம மாற்றிருக்கிறான், வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். ஆனால் அந்த வாய்ப்பை நாம் மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, நம்மளுடைய உடம்பை நோயில்லாமல் தன்மை கொண்டு வந்து உபயோகப்படுத்துகிறோமா பேசலாம். முதல்ல தன்னுள்ளே மாற்றம், அப்புறம் குடும்பத்தில் மாற்றம், அப்புறம் சுற்றத்தில் மாற்றம், அப்புறம் ஊரில் மாற்றம், அப்புறம் தான் உலகத்தில் மாற்றங்கள் வர முடியும். அந்த கடைசியில் யோசித்து வந்தால் கடைசியில் வந்து நிற்கிறது நமக்குள்ள நிற்கும். அப்போ நமக்குள்ள நிற்கும் போது நம்மளுடைய இந்த உடல் என்பது சமுதாயம் கொடுத்த சொத்து. ஏன்னா நம்மள எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊருக்கார யாரும் பருத்தி விவசாயம் செஞ்சு நூல் வந்து புடவை கட்ட முடிச்சு அவங்க புடவை கட்டு சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக வாழ்ந்துருக்காங்க. சமுதாயம் தான் அவங்க அற்புதமாக வாழ வச்சிருந்தது. புடவை கட்டி அவருடைய அதே சேர்ந்து உணவு, இருப்புடைய உறைவிடம் எல்லாமே சமுதாயம் தான் செய்து என்னுடைய அம்மா அப்பா வாழ வச்சிருந்தது. அவங்க மூலமாக நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்போ அந்த சமுதாயத்தை நான் என்ன செய்ய முடியும்? இந்த உடலை வச்சு தான் என்ன செய்ய முடியும். ஆனால் இந்த உடம்பானது சமுதாய சொத்து. அப்போ இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதா? இல்லை. அப்போ இந்த உடம்பு சமுதாய சொத்தாக இருக்கிறதுனால இந்த உடம்பையே சரியாக கவனித்து செய்ய முடியலன்னா நமக்குள்ளக்கூடிய தெய்வீக ஆற்றலை உணராத நிலை. எண்ணூறு துறையும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்து நோயற்று வாழ்வதுதான் மனிதனுடைய தாற்பயமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம எண்ணத்தினாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ உடல் செல்கள் எதுவும் பாதிக்காத அளவுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒரு சித்த கலை. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இளையவரோட பேசி இளையவரை காயகல்பம், தவம், தற்சோதனை இதன் மூலம் நம்ம செய்யும்போது தானாக அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்போம் மனிதன். விளக்கம் பெரியும், ஆனால் பழக்கம் என்ன பண்ணுவோம்? அது படாதவாறு விடுதி. மௌனத்தில் கண்ண மூடி உட்காருப்பாரு. கண்ண மூடி உட்கார்ந்தா என்ன பண்றது? மனசு டிபர். அப்பதான் வாரிசு கேட்கிற இல்லையா? அப்ப நமக்கு தெரியும். கண்ணை திறந்துருக்கிற வரைக்கும் இந்த பொருள் மேல இந்த பொருளையே மனசு. கண்ணை மூடனா பறந்தது வந்து இது வரைக்கும் நின்று அத்தனையும். அப்ப அதற்கு ஒரே ஒரு மௌனத்தில் என்ன கொடுக்குறாரு வாரிசு? இந்த மௌனம் போது கண்ணை வாய மூடி உட்கார்ந்து மௌனம் இல்லை. ஒன்ன நாள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுவும் ஒன்ன நாள் அப்ளை பண்ணணும். அதனால என்ன சொல்றாரு? நீ பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்களை நினைத்து வாழும் ஒரு எண்ணத்தை மட்டும் போட்டு மௌனத்தை ஃபாலோ பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் மௌனத்தில் சக்சஸ் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 மணி நேரம் சொல்றாரு. ரொம்ப எவ்வளவு பெரிய வருஷத்துக்கு 1 மணி நேரம் உட்காந்துட்டு நான் பிறந்ததுலேருந்து இது நாய் வரைக்கும் நானும் சந்தோஷமாக நல்லா வாழறதுக்கு எந்தெந்த ஆன்மாக்களும் உதவுனாங்க. அந்த ஆன்மாக்களை நினைச்சு அவர்களும் அவங்க குடும்பமும் நல்லா மேலும் வளர்ந்து சந்தோஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவுகள் நினைக்கும் போது நம்முடைய மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அப்ப நம்ம நிறைவாக வாழ்த்துவோம். அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உள்ள போய் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறமே சர்வசாதாரணம் கருவி போகணும், மாமாவோட ஈஸியாக சித்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவங்க ஒரு வருடத்திற்கு 1 மணி நேரமாவது, அது மாசத்துக்கு 1 மணி நேரமாவது, வாரத்துக்கு 1 மணி நேரமாக மௌனம் இருந்து நம்முடைய எண்ணத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோண்டாமல் நேர்மையான எண்ணங்கள் மட்டும் தோண்டக்கூடிய மனோநிலைக்கு ஒரு பயிற்சி செய்ய நம்முடைய ஆற்றலை முழுசாக பயன்படுத்தி ஒரு அற்புதமான சித்தர்களாக உலகத்தில் வாழ முடியும் என கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 1
வேதாத்திரியம் வாழ்ந்த ஒரு வேற்றுமை. எதிர்காலம் நமக்கு மிக சிறப்பான முறை ஒரு முறையில் பஞ்சபோத நவகிரகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து எது சித்து என்ற தலைப்பில் மிக அருமையாகவும் எளிமையாகவும் நமக்கு புரிந்து கொள்ளும்படி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஐயா அவர்களையும் இங்கு வந்திருக்கும் ஏற்பால் மையங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உணவு ஏற்பாடு செய்த புவனேஸ்வரி குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக உதவிய அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த பவானி அறிவித்தின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்கள் வாழ்ந்து வளங்கள் வாழ்ந்து வளங்கள் வாழ்த்து நிற்கிறோம். ஐயா வந்து அருமையாக சொன்னாங்க. சித்து அப்படிங்கிற தலைப்புல நமக்கு மிக அற்புதமாக சித்து என்பது ஒன்றும் இல்லை, நம்ம கிட்டே இருக்குது. சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். ஐயா சொன்ன மாதிரி எது சித்து அப்படின்னா அகிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராரத்வம், இசித்வம், வசித்வம்னு சொல்றாங்க. இது எல்லாம் செய்தவர்கள் சித்து. ஐயா சொன்னாங்க, இப்ப பாருங்க ஒரு எந்த கூட்டுல அதுக்குள்ள பாம்பு மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் செய்தவங்க தான் சித்து. ஆனா அந்த சித்துக்களை எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி பாருங்க இந்த மனவளக்கலையிலே கொடுத்தது. அகிமா அணிவிலும் அணுவாக சுருங்குதல் அப்படின்னு சின்னதாக இருக்கும். நீங்க அந்த ஆக்னை தவத்தை செய்யும் போது உள்கடந்து 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 செல்லும் போது உடம்புல ஏதாவது லேசான ஒரு உணர்வு தெரியுது. அணுவிலும் அணுவாக சுருங்கி போறோம். அகிமா. மகிமா துரியாதீனம் விரிஞ்சு பெறணும். சுத்த வேண்டிய அளவுக்கு விரிகிறோமா மனசு. லகிமா செய்யும் போது மனசு உடம்பு என்ன ஆகுங்க, இருக்கிறோமா இல்லையா தெரியல. லகிமா. கரிமா கண்ணமாகுதல். அப்படியே உட்காந்துடணும். நல்லா அந்த உட்காந்துருக்கு. 1 மணி நேரம் ஆயிடுச்சா 2 மணி நேரம் ஆயிடுச்சா ஒண்ணுமே தெரியலையே. சொல்லி கொடுத்துட்டார நமக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி சித்துக்கள் செய்ததை விட உங்ககிட்டே எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சாமிஜியவர்கள் சொல்லாம சொல்லி கொடுத்துருக்காரு. பிராப்தி, பிராரத்தம், இசித்துவம், வசித்தம் அப்படிலாம் என்னது, எப்படி வாழணும்னு அந்த வாழ்வின் நோக்கத்தில் உணர்ந்து வாழ்ந்தது. பிரட்டாமியம், எப்படி நீ என்ன நினைக்கிற அதுதான் நடக்கும். என்ன நீ நினைக்கிறியோ அதுதான். எண்ணியது எண்ணங்கள் உறைந்து விடலாம், விதைத்தவன் உறைந்து விடலாம், விதைகள் உறங்காது. எண்ணியவன் உறைந்து விடலாம், எண்ணங்கள் உறங்காது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். இசித்வம் முகவசியம், தீப பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. வசித்வம் ஜெகவசியம் கண்ணாடி பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. நம்ம இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒழுங்கா செஞ்சா நீங்களே சித்தர்கள் தான் அப்படிங்கறத புரியாம நமக்கு மற்றபடி சொன்னா பயணிக்கணும்னு சொல்லி அழகா நமக்கு பாடத்திட்டமா வகுத்து கொடுத்து அழகா நமக்கு சொல்லினதான் ஐயவர்கள் இந்த சித்துக்களை பல உதாரணங்களை சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நாம இந்த மனவளக்கலையை சரியான முறையில் முறையாக இந்த பயிற்சியை சரியா செய்தா நாமங்களே என்ன ஆகலாம்னு சொல்றாரு, சித்தர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு ஐயவர்கள் மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த முறையில் அவர்களை நாம் அனைவரும் அந்த புதிய நிலையில் இன்று வாழ்த்துவோம். பேராசிரியர் வி.எம். வெங்கடாசலம் ஐயா அவர்கள் அவருடைய அன்பு குடும்பம், அவர்களுடைய ஆன்மீக தொண்டு, அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ இந்த உணவு ஏற்பாடு செய்த புவனேஸ்வரி தங்கர்கள், அவருடைய அன்பு குடும்பம், அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ இன்று பிறந்தநாள் காணும் மஞ்சு அவர்கள், அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ இங்கு வந்திருக்கும் ஏதுபால் மையவர்களும் அவருடைய அன்பு குடும்பம், அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று வாழ வாழ்க மையகம், வாழ்க மையகம், வாழ்க வளங்கள். ஸ்டூடெண்ட் கிளாஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. 5ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பேர குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிற குழந்தைகளை எல்லாரையும் சேர்த்து விடுங்க. இந்த கலை சிறுவர்களுக்கு போய் சேரும்போது தான் இன்னும் மிக பிரசித்தமாகி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் குருமார்கள் தான் உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் மனவளக்கலையில் சேர்த்துட்டு அந்த சமுதாயத்தை மேம்பாட்டுக்காக நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளை பேர குழந்தைகளை அனுப்பி வைங்க. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் பயன்பெறலாம் என்று சொல்லி நிறைவு செய்துக்கணும். அனைவரும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, சாப்பிட்டு செய்யணும். வாழ்ந்த வளங்களும் உலக நலவாழ்வு பிரம்மநாதம் பாடி உலக நலவாழ்வு கொள்ளணும். இருமேலியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதத்தினிவு மணிப்பு வில சுழலும் நுண்பின்னா, இதத்தினிவு மணிப்பு வில சுழலும் நுண்பின்னா, இறைவெளியில் பெரும் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் பின்கூட்டம் மாமூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் பின்கூட்டம் மாமூதம் ஐந்துமாம், மாமூதம் ஐந்துமாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும்.